ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கருப்பு உளுந்து வச்சு ஒரு டேஸ்டான ஹெல்தியான உளுந்து சாதம் தான் செய்ய போகிறோம். அந்த உளுந்து சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் உளுந்து, கருப்பு உளுந்து, அதை ரெண்டையும் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். பாருங்கள், ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போது 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற உளுந்தையும் அரிசியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். 1/2 டம்ளர் வந்திருக்கு அரிசியும் உளுந்தும் சேர்ந்து. நான் 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இது இப்போ நல்லா கொதித்து வெந்து வரணும். நாம் இதுக்கு சைடிஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச மொச்சக்கொட்டை, அவரைக்கொட்டையும் கத்திரிக்காயும் வச்சு தான் குழம்பு பார்க்க போகிறோம். அதை நம்ம இந்த குக்கரில் தாளித்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. கடுகு தாளிச்சிட்டு வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெந்தயம் போட போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து உளித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மொச்சக்கொட்டை உளித்து ரெடியாக வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 6 கட் பண்ணியாச்சு. 2 தக்காளி, புளி ஊறியிருக்கு. தேங்காய் 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு 5-6 பல் பூண்டு, அவ்வளோதான். அதை அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விடுங்க. அப்பப்போ சாதத்தை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா பொங்கல் சாதம் மாதிரி குழஞ்சி வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு, வதங்கிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விடுங்க. இப்போது மொச்சக்கொட்டை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எனக்கு இப்போது இந்த ஃப்ரெஷ்ஷான அவரைக்கொட்டை கிடைச்சது, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் கிடைக்கலன்னா காஞ்ச அவரைக்கொட்டையை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டு 7 to 8 hours நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதே ப்ரொசீஜரில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போது இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு, மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும். இப்போது மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கரைச்சி அதோட தண்ணி மட்டும் ஊற்றிடலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி வர அளவுக்கு விடுங்க. இப்போது கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம், இந்த குழம்புக்கு தேவையான அளவு. பாருங்கள், நல்லா மலண்டு சாதம் வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா வேக ஆரம்பிக்கும் பொழுது ஃபுல்லாக தட்டு போட்டு மூடிடாதீங்க, பொங்கி வந்துடும். கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி மூடி வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேங்காயும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கல்லுப்பு, இது 3யும் இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். சாதம் வேகிறதுக்கு முன்னாடி உப்பு ஆட் பண்ணிடாதீங்க, சாதம் வேகிறதுக்கு லேட் ஆகிடும். உளுந்தும் சாதமும் வெந்ததுக்கு பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் 3ம் ஆட் பண்ணிட்டேன். சீரகம், பூண்டு, கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது
இந்த குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஆட் பண்ணிடலாம். தேங்காய் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மிக்ஸி ஜார் அலசிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டுட்டோம். தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுடலாம். இது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக வெல்லமும் பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டுருங்க. இப்போ இது ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். சாதம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. சாதம் இன்னும் கொஞ்சம் குலைவாக வரணும். அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இருந்தால் சாதம் ரெடி ஆகிடும். குழம்பும் விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் சிம்மில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு. நல்லா குலைவாக இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் முக்கியமான 2 பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த உளுந்து சாதத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே அந்த 2 பொருள் தான். அது என்னன்னு பார்த்தோம்னா தேங்காய் துருவல். நான் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த பொருள் நல்லெண்ணெய். நான் ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் வேணுனாலும் அரை குழிக்கரண்டி அளவுக்கு கூட இந்த சாதத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற இந்த குவான்டிட்டிக்கு இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த தேங்காய் துருவினதும் நல்லெண்ணெயும் தான். இப்போது 2ம் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நான் ஒரு வாழை இலையில் சாதம் போட்டிருக்கேன். உளுந்து சாதம். இப்போது அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த குழம்பு வச்சும் இந்த சாதம் சாப்பிட்லாம். சாதம் சூடாக இருக்கும் பொழுதே நாம் தூள் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட்டு இன்னமும் அட்டகாசமாக இருக்கும். இப்போது இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த உளுந்து சாதமும் குழம்பும் போட்டு பிரட்டி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு சாதம் சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது, இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் சாதம் சூடாக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி போட்டு நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஊட்டினோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.